பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, தினமும் உங்களோட பேசுகிறார்ல. ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார், தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், தப்பு செஞ்சா கண்டிக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்லை? சரி, இன்றைக்கு அவர் என்ன எனக்கு சொல்லுவார்னு காத்திருக்கிறீங்க. எரேமியா 33:26 அவர்கள் சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். என் மேல பரிதாபம் கொள்ள யாருமே இல்லை, எனக்கு இரக்கம் காட்ட யாருமே இல்லை. எல்லாரும் கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஏசுறாங்க, குறை சொல்றாங்க. வீட்லயும் சரி, வெளியிலையும் சரி, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு மனசு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இல்ல மகனே, நான் உன் மேல இரக்கமுள்ள தகப்பன். என் மகளே, உன் மேல இரக்கமுள்ள தகப்பன். உனக்கு இரக்கம் செய்யாம நான் யாருக்கு இரக்கம் செய்வேன்? நான் உன் மேல இரக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பனாகத்தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீ ஒண்ணு சோர்ந்து போகாத. மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும். மனிதர்கள் அப்படிதான். உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் சொல்றேன், நீ சோர்ந்து போகாத. அப்போ நீ என்ன செய்வீங்க? ஆண்டவரே, நான் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில சிறையிருப்பாக உன்னை வேதனைப்படுத்ததில்லை. வியாதி என்கிற சிறையிருப்பு, பயம் என்கிற சிறையிருப்பு, கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பு, ஒரு நஷ்டம் என்கிற சிறையிருப்பு, நிந்தை என்கிற சிறையிருப்பு, ஏதோ ஒரு காரியம் உனக்கு ஒரு சிறையிருப்பாக அப்படியே உன்னை அடிமைப்படுத்தி உன்னை எழும்ப விடாதபடி, சந்தோஷப்பட விடாதபடி முடக்கி கொண்டிருக்கல. ஆண்டவர் சொல்லார், என் மகளே, என் மகனை, உன் சிறையிருப்பை நான் இன்றைக்கு திருப்புவேன். நீ சிறையிருப்புக்குள்ள இருக்கக்கூடாது. நீ விடுதலையா சந்தோஷமா இருக்கதானே சிலுவையில் என்னை ஒப்பு கொடுத்த, ரத்த சிந்தனை உனக்காக இவ்வளவு பாடுபட்டனா உன் சிறையிருப்பை மாற்ற மாட்டேனா? நிந்தையை மாற்ற மாட்டேனா? உன் அவமானத்தை மாற்ற மாட்டேனா? உன்னை சிறையிருப்புகளை வைத்து வேதனைப்படுத்த நினைக்கிறது இந்த பொருளாதார சாத்தான் தான். நான் உன்னை ஜெயித்ததே உனக்காகத்தானே. சிறையிருப்பை மாற்றுவேன். நான் உனக்கு இறக்க செய்கிற தேவன் இல்லை, இன்னைக்கு செய்வேன். எதுல உனக்கு விடுதலை வேணும்? எந்த சிறையிருப்பை மாறணும்? இப்போ நீ ஜெபிக்கும் போது நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். ஏதோ ஒரு சிறையிருப்பை வேதனைப்படுத்துதில்ல, இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என் மீது இரக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன். என் சிறையிருப்பை மாற்ற சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்த உயிர்த்தெழுந்தீர், சாத்தானை ஜெயித்தீர். பொருளாத பிசாசு கொண்டு வருகிற இந்த சிறையிருப்புகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கையை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.